ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட உமன்ஸ் ஒரு ஓடிஐ மேட்ச் நடந்திருக்கு. செகண்ட் ஓடிஐ வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. செகண்ட் ஓடிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணது 292 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஸ்மிருதி மந்தனா வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. சரியான செஞ்சுரி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட 15வது இன்டர்நேஷனல் செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 77 பால்ஸில் வந்து 100 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தெரிக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. டீம் எஃபோர்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தீப்தி சர்மா அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ரன்கள் ஸ்கோர் பண்ணாங்க. ரிச்சா கோஷ் அவங்க வந்து 29 ரன்கள் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து டாப் ஸ்கோரராக இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனாவோட ரோல் வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 292 ரன்ஸ் வந்து இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தது 49.5 ஓவர்களில். ஆஸ்திரேலியன் பேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்சி ப்ரவுன் அவங்க வந்து 3 விக்கெட்டுகள் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. மெக்ரத் அவர்கள் வந்து 1 விக்கெட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் களத்தில் இறங்கின ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாண்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து செம்மையாக சொதப்பியிருக்காங்க. மொதல் 8 ரன்கள் இருக்கும்போதே விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. ரேணுகா சிங்கோட பவுலிங் வந்து சூப்பரான ஒரு போல்டு எடுத்தாங்க. பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹையஸ்ட் ஸ்கோரர் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரன்கள் எடுத்து சதர்லாண்ட் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. எலிஸ் பெரி ஃபேமஸான ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அவங்க வந்து 44 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. பெத் மோனி 18 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராந்தி கவுட் அவங்க வந்து 3 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. தீப்தி சர்மா 2 விக்கெட், ராதா யாதவ் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டீம் எஃபர்ட் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஸ்மிருதி மந்தனாவோட ஸ்கோர் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக தான் அவங்க வந்து நம்பர் 1 பிளேயராக வந்து ஐசிஐசிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சம்பவத்தை வந்து ஸ்மிருதி மந்தனா பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட 12th ஓடிஐ செஞ்சுரியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க கிரிக்கெட்டில் தன்னோட வரலாறை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் 100 ஸ்கோரர்ஸில் வந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பொசிஷனில் ஆஸ்திரேலியன் பிளேயர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து 15 செஞ்சுரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 17 செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்மிருதி மந்தனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்களோட செஞ்சுரி வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக மாறி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்தியன்ஸ் டீமில். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மறக்கவே மாட்டோம். ஃபைனல்ஸ்லேயும் நிறைய தடவை அவங்க கூட தோற்றுருக்கோம். இந்த மேட்ச் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது, உமன்ஸ் வேர்ல்டு கப். அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு மேட்சையும் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீரீஸை வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.